ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபாஷிதம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெஜிடபிள் உஸ்லி. ஸோ இந்த வெஜிடபிள் உஸ்லிக்கு நீங்கள் எந்த காய்கறி வேணால் எடுத்துக்கலாம். கேரட், பீன்ஸ், வெங்காயம், கத்திரிக்காய் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் இன்றைக்கி உங்களுக்கு வெங்காயமும் கத்திரிக்காயும் மட்டும் வச்சு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு முதல்ல அரிசியை 1.25 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அந்த அரிசியை நான் குக்கர் தான் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி குக்கரில் போட்டு நல்லா அரிசியை வறுத்துக்கிறோம். ஓரளவு செவந்து வந்தால் போதும், நல்லா செவந்து வரணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு செவந்தால் போகிறோம். ஸோ இது கூட 2 ஸ்பூன் பைத்தம்பருப்பு போட்டு லேசாக ஒரு பரட்டி எடுத்து இன்னொரு தட்டில் போட்டு எடுத்து வச்சுடுங்க. இன்னொரு தட்டில் இப்போ குக்கரில் நாம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் வச்சுருக்கோம், கத்திரிக்காய் வச்சுருக்கோம், அப்புறம் கருவேப்பிலையும் மிளகாவும் வச்சுருக்கோம். இந்த குக்கரில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடிக்கலைன்னா கசப்பு தன்மை இருக்கும். ஸோ கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் பொரித்து ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெயிலே பொரிக்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா 2 எடுத்து வச்சோம் இல்லையா, அதை 4 கட் பண்ணி போட்டுடலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஆட் பண்ணுறோம். ஸோ நான் இன்றைக்கி இது 2 தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஸோ கொஞ்சம் வதங்கி வந்த உடனே நமக்கு இந்த இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். 1.25 கப்பு அரிசிக்கு நான் 3 கப் தண்ணி யூஸ் பண்ணுறேன். 3.25 கூட யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. அதுக்கு இந்த உசிலிக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து வரும்போது நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு உதிரியாக வரும் உசிலி. இல்லை உதிரியாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது அரிசி போட்டுட்டு நல்லா அடியில் வரைக்கும் கிளறி விட்டுறணும். கிளறி விட்டுட்டு இப்போ தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் கண் அளவாக கூட பார்த்துக்கலாம். அந்த கோடு இருக்க வரைக்கும் நீங்கள் தண்ணி விட்டுட்டால் போதும். இப்போது அடுப்பை கொதித்து வரும்போது அடுப்பை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு குக்கர் போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் வெயிட் போட்டுட்டு 3 விசில் விட்டணும். 3 விசில் வந்த உடனே கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா வெயிட் அடங்கிடும். வெயிட் அடங்கின உடனே குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக அழகாக உசிரி ரெடி ஆகிடும். ஸோ இது கூட நான் இன்றைக்கி ஹோம்மேட் அவல் மிக்சர் தான் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அவல் மிக்சர் எப்படி செய்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.